கருணாநிதியின் பேரனும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மகனும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான உதயநிதி ஸ்டாலினின் சினிமா பயணம் பற்றி தான் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம். உதயநிதி ஸ்டாலின் தமிழ் சினிமாவில் நுழைய தனது சிறு வயது முதல் ஆர்வம் காட்டி வந்துள்ளார். ஆனால் தான் சினிமாவில் நடிக்கலாம், படங்கள் தயாரிக்கலாம் என்கிற எண்ணம் வர காரணமாக இருந்தது 2 தமிழ் திரைப்படங்கள் தானாம். அது இளைய தளபதி விஜய் நடித்த கில்லி திரைப்படம் மற்றும் நடிகர் சூர்யா நடித்த கஜினி திரைப்படம் தானாம். இந்த 2 திரைப்படங்கள் தான் உதயநிதி ஸ்டாலினிற்கு சினிமா மீதுள்ள ஆர்வத்தை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. அதன் பிறகுதான் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் கம்பெனியை துவங்கி படங்கள் தயாரிக்க ஆரம்பித்துள்ளார். ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் கம்பெனி தயாரிப்பில் வெளியான முதல் படம் குருவி. ஆனால் எதிர்பார்த்த அளவில் குருவி திரைப்படம் ஓடவில்லை. அதன் பின்னர் தனது 2வது படமாக சூர்யா நடித்த ஆதவன் திரைப்படத்தை எடுத்தார். ஆதவன் திரைப்படமும் ஓரளவுதான் ஓடியது. அதனைத் தொடர்ந்து இயக்குனர் K.S. ரவிக்குமார் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளியான மன்மத அம்பு திரைப்படத்தை எடுத்தார். அந்த படம் படுதோல்வி அடைந்தது. சினிமா மீதுள்ள மோகத்தால் உதயநிதி ஸ்டாலின் மனம் தளராமல் தனக்கு பிடித்த தன்னை கவர்ந்த நடிகரில் ஒருவரான சூர்யாவை வைத்து 7ஆம் அறிவு திரைப்படத்தை எடுத்தார். A.R. முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான இந்த திரைப்படத்தில் சூர்யாவிற்கு ஜோடியாக ஸ்ருதிஹாசன் நடித்திருப்பார். 7ஆம் அறிவு திரைப்படம் 80 கோடி ரூபாய் செலவில் வெளியானது என்பது குறிப்பிடத்தக்கது. உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து வெளியான திரைப்படங்கள் எதுவும் எதிர்பார்த்த அளவில் ஓடவில்லை என்றாலும் உதயநிதி ஸ்டாலின் வாங்கி வெளியிட்ட திரைப்படங்கள் அனைத்தும் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துள்ளது. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமென்றால் சிம்பு த்ரிஷா நடிப்பில் வெளியான விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தை உதயநிதி ஸ்டாலின் வாங்கி வெளியிட்டுள்ளார். அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது. சிம்புவின் நடிப்பு அந்த திரைப்படத்தில் மிகவும் யதார்த்தமாக அமைந்தது. ரசிகர்களின் மனதை கொள்ளையடித்திருப்பார் சிம்பு. அதன் பிறகு ஆர்யா மற்றும் எமி ஜாக்சன் நடிப்பில் வெளியான மதராசப்பட்டினம் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட். அதன் பிறகு ஆர்யா மற்றும் நயன்தாரா நடிப்பில் வெளியான பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படம், அந்த திரைப்படமும் ஹிட். அடுத்து மைனா திரைப்படத்தை வெளியிட்டார். அதுவும் மெகா ஹிட் திரைப்படமானது. தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் என இருந்த உதயநிதி அடுத்து நடிப்பை கையில் எடுத்தார். ஏற்கனவே ஆதவன் திரைப்படத்தின் முடிவில் K.S. ரவிக்குமாருடன் உதயநிதி ஸ்டாலின் கடைசியில் ஒரே ஒரு காட்சியில் நடித்திருப்பார். பிறகு கதாநாயகனாக உருவெடுத்தது ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற திரைப்படத்தில்தான். உதயநிதிக்கு ஜோடியாக ஹன்சிகா நடித்திருப்பார். நடிகர் சந்தானமும் நடித்திருப்பார் அந்த நகைச்சுவை கதாபாத்திரத்தில். உதயநிதி மற்றும் சந்தானத்தின் நகைச்சுவை அந்த திரைப்படத்திற்கு மேலும் மெருகூட்டியது என்றே சொல்லலாம். ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தில் இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்தில் நடித்தார். உதயநிதிக்கு ஜோடியாக நயன்தாரா நடித்திருப்பார். இந்த திரைப்படத்திலும் உதயநிதி சந்தானத்தின் காமெடி அதிகம் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டது. இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவில் ஓடவில்லை. அதேபோல்தான் உதயநிதி நயன்தாரா நடிப்பில் வெளியான நண்பேண்டா திரைப்படமும் சரியாக ஓடவில்லை. அதன் பின்னர் உதயநிதி எமி ஜாக்சன் நடிப்பில் வெளியான திரைப்படம் கெத்து. ஏனோ அந்த திரைப்படமும் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை. அதையடுத்து ஹன்சிகாவுடன் மனிதன் திரைப்படத்தை நடித்தார் உதயநிதி. இந்த திரைப்படத்தில் விவேக், பிரகாஷ் ராஜ் ஆகியோர் நடித்திருப்பார்கள். இந்த படம் வணிக ரீதியாக சரியாக போகவில்லை என்றாலும் தரமான படம் என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தது உண்மைதான். உதயநிதி ஸ்டாலின் நடிப்பு இந்த திரைப்படத்தில் அதிகமாக பேசப்பட்டது. பிறகு சரவணன் இருக்க பயமேன், பொதுவாக என் மனசு தங்கம், இப்படை வெல்லும், நிமிர், கண்ணே கலைமானே என உதயநிதியின் நடிப்பில் திரைப்படங்கள் வெளியானது. கடைசியாக மிஷ்கின் இயக்கத்தில் வெளியான சைக்கோ திரைப்படத்தில் உதயநிதி பார்வையற்ற இளைஞனாக நடித்திருப்பார். அந்த திரைப்படத்தில் அவரது நடிப்பு அனைவரது கவனத்தையும் பெற்று பாராட்டை அள்ளி கொடுத்துள்ளது. தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், நடிகர் என்கிற 3 அவதாரத்தை எடுத்த உதயநிதி 2021 சட்டமன்ற தேர்தலில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஆகியுள்ளார். தனது தொகுதிதான் இனி நமக்கு எல்லாமே என்கிறது போல் மக்களின் ஒவ்வொரு குறைகளை தானாக முன்வந்து கேட்டு அதை நிறைவேற்றியும் வருகிறார்.
சினிமாவா சட்டமன்ற உறுப்பினரா என்றால் சட்டமன்ற உறுப்பினர் தான் என உதயநிதி தேர்வு செய்துள்ளார். தனது கவனத்தை இனி சினிமாவில் செலுத்த முடியாது என்பதால் முழு நேர அரசியல்வாதியாக மாறி மக்கள் பணியை செய்ய முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. ஆனால் தற்போது உதயநிதி கையில் இருக்கும் படம் தான் கண்ணை நம்பாதே திரைப்படம். இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்தை இயக்கிய மாறன் இந்த படத்தை இயக்குகிறார். அடுத்து KS அதியமான் இயக்கத்தில் ஏஞ்சல் என்ற திரைப்படம் பண்ண உள்ளார். பிறகு ஆர்டிகல் 15 என்ற ஹிந்தியில் ஹிட்டான திரைப்படத்தை தமிழில் ரீமேக் செய்து அந்த படத்தில் நடிக்க உள்ளார் உதயநிதி. இந்த படத்தை தமிழில் அருள் ராஜா காமராஜ் இயக்க உள்ளார். அதே சமயத்தில் மகள் திருமேனி இயக்கத்தில் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ஒன்றில் நடிக்க உள்ளாராம். மேலும் ஒரு திரைப்படத்திலும் நடிக்க உள்ளதாகவும் தெரிகிறது. அந்த படத்தை இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்க உள்ளதாகவும் தன்னுடைய ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் பேனர் தயாரி AR ரஹ்மான் இசையமைக்க உள்ளதாகவும் தெரிகிறது. இதுதான் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் வெளியாக உள்ள கடைசி திரைப்படம் என்கின்றனர். பெரிய திரையில் ஹீரோவாக வலம் வந்த உதயநிதி ஸ்டாலின் தற்போது மக்கள் மனதில் ரியல் ஹீரோவாக சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. A royal salute for the real hero உதயநிதி ஸ்டாலின். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சுட்டிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.